நீலகிரி கோடை விழா தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 16 முதல் 21 வரை 6 நாட்கள் மலர் கண்காட்சி நடைபெறும் என்றும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வில்லியம் விவரிக்க கேட்போம். வில்லியம், வணக்கம். ஒவ்வொரு ஆண்டுமே பிரசித்தியாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த நீலகிரி கோடை விழா. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான அந்த மலர் கண்காட்சி தேதிகளானது அறிவிக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன, விரிவாக விவரிங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். கோடை சீசன் ஆகும். இந்த கோடை சீசன் காலகட்டத்தில் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருவது வழக்கம். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்படுகிறது. அந்த கண்காட்சிக்கான தேதிகள் முடிவு செய்யும் ஆலோசனை கூட்டம் இன்று நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அவரது தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பின்பாக அந்த கோடை விழாவின் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மே மாதம் முதல் வாரத்தில், அதாவது 3 மற்றும் 4 ஆகிய 2 தேதிகளில் கோத்தகிரியில் 13வது காய்கறி கண்காட்சியும், மே 9 முதல் 11ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஊர்வூரில் 11வது வாசனை திரவிய கண்காட்சியும், மே மாதம் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உதகை ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சியும், மேலும் பிரசித்தி பெற்ற மலர் கண்காட்சி மே மாதம் 16ஆம் தேதி துவங்கி 21ஆம் தேதி வரை சுமார் 6 நாட்கள் உதகை அரசு தாவரியல் பூங்காவில் நடைபெறுவதாகவும், மே மாதம் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை குன்னூரில் 65வது பழ கண்காட்சி நடைபெறும் எனவும், இந்த கோடை விழாவின் முக்கிய நிகழ்வாக முதலாக மலைப்பயிர் காட்சி குன்னூர் அருகே உள்ள காட்டேரி பூங்காவில் மே மாதம் 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, மேலும் ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என இந்த கோடை விழாவின் தேதிகளை தற்பொழுது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி வில்லியம்.